ரெண்டாவது சிறுநரி, சிறிய விசுவாசம், அற்ப விசுவாசம் கூட சொல்லலாம். ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இருக்குது, ஆனால் வளர்ந்திருக்கிற விசுவாசமா, ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அந்த அற்பமான விசுவாசத்தோடு கூட நம்ம ஒரு திருப்தி அடைகிறோம். என்ன திருப்தி அடைகிறோம்? நான் கூட ஏசாமி தான் நம்பி இருக்கிறேன் பாரு, வேணாக்கா பச்சை கூட குத்தின்னு இருக்கிறேன் ஏசாமி சிலுவையை. எங்கள் வீட்டில் வந்து வேணா பாருங்க, எல்லாமே ஆண்டோடைய வசனங்கள் தான் இருக்குது. நான் ஞானசனால கூட எடுத்துட்டேன், ஏசாமி தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே திருப்தி அடைகிறோம். ஆனால் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த யோபு என்ன சொன்னார்னா, என்னை கர்த்தர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அதுதான் வளர்ந்த விசுவாசம். எல்லா பரீட்சைகளிலேயும், சோதனைகளிலேயும், பிரச்சனைகளிலேயும், எதிர்ப்புகளிலேயும், வியாதிகளிலேயும், மரணங்களே சம்பவித்தாலும் நான் இயேசுவை விடமாட்டேன் அப்படின்னு உன் வாழ்க்கை மூலமாய் நீ நிரூபித்து காட்டணும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், பாடமாக இருக்கும், சரித்திரமாய் மாறும்.